சென்னை கோயம்பேட்டில் மது அருந்திவிட்டு போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்ட பெண்ணும் அவரது உறவினரும் கைது செய்யப்பட்டனர். அம்பத்தூர் அடுத்த பாடி பகுதியைச் சேர்ந்த 34 வயது பெண் ரேவதி. இவரும் இவரது உறவினர் ராஜாவும் கடந்த புதன்கிழமை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வாடகை ஆட்டோவில் வந்தனர். குடிபோதையில் இருந்த இவர்கள் ஆட்டோவை விட்டு இறங்காமல் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. விசாரிக்க வந்த ரோந்து போலீசாரிடமும் அந்த பெண் அநாகரீகமாக பேசினார். இதனையடுத்து குடிபோதையில் இருந்த இருவரையும் போலீசார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு பயப்படுத்தாப்புல? உங்களுக்கு என்ன வேணும் பிரச்சனை? பின்னாடி கையில பீர் பாட்டில் வச்சு ஒரே எடுங்க, தாராளமா எடுங்க. கையில பீர் பாட்டில் வச்சு நடுராத்திரி அமங்கலம் பண்ணிட்டுக்கிறீங்க. என்ன அர்த்தம் உங்களுக்கு? எடுன்றேன் தான் எடு போ. இப்ப மட்டும் நல்லா மரியாதை கொடுக்குறீங்க. சொல்ல உன் பேர் என்ன? சொல்ல உன் பேர் என்ன? நீ எவ்வளவு வேணாலும் ரெக்கார்ட் பண்ணு தம்பி, சொட்ட தம்பி. நீ எவ்வளவு வேணாலும் ரெக்கார்ட். ஏய் வாய முறா. ஏய் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். எங்க அப்பா அது. இதனையடுத்து ஆட்டோ டிரைவர் கொடுத்த புகாரின் பேரில் ரேவதியும் அவரது உறவினரும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ரேவதி பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் என்னை பெண் காவலர்கள் தானே விசாரித்திருக்க வேண்டும், ஆண் காவலர்கள் என்னை தாக்கியதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என ரேவதி தெரிவித்துள்ளார். இஃப் இன்கேஸ் என் மேலே தவறு இருந்ததுன்னா ஒரு உமன் போலீஸை வச்சு அவங்க வந்துட்டு நாளைக்கு மறுநாள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கலாம். ஈவன் வந்துட்டு இஃப் இன்கேஸ் நான் தவறே பண்ணியிருந்தா கூட ஒரு போதையில் இருக்கிற ஒரு பொண்ணை லாக்அப்பில் வச்சோ இல்லை வந்துட்டு அடித்தோ விசாரிக்கிறதுக்கு எந்த போலீஸ்காரங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் இப்படி எந்த தைரியத்தில் என்ன நீ அடிப்பீங்க? இங்கே பாருங்கள், சரி இது எனக்கு என்னோடய லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை வரல வச்சாலும் பரவாயில்ல, என்னை அடித்ததுக்கு அவங்க பதில் சொல்லியாகணும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நான் ஃபோன் அடித்தேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து எனக்கு எந்த ஆன்சரும் இல்லை. கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைனா நான் வந்துட்டு தற்கொலை கடிதம் எழுதி வச்சுட்டு கேட்டன் போலீஸில் வந்துட்டு கேட்டனில் வந்துட்டு 4 பேர் இருந்தாங்க. அங்கே 4 பேரும் வந்துட்டு தான் காரணம்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சு செத்துருவேன் சார்.